இன்றைய தினம் ரெட் ஹில்ஸ் வட்டார போக்குவரத்து அலுவலருடைய பகுதியில் இருக்கின்ற அனைத்து பள்ளி வாகனங்களையும் ஆய்வு செய்வதற்காக நானும் வட்டார போக்குவரத்து அலுவலர், காவல்துறை அலுவலர்கள், மாவட்ட கல்வி அலுவலர், தீயணைப்பு அலுவலர் ஆகியோர் அடங்கிய குழுவானது இந்த வாகனங்களை கிட்டத்தட்ட 200க்கும் அதிகமான பள்ளி வாகனங்களை பள்ளி மாணவருடைய பாதுகாப்பை கருதி அதுக்கு தேவையான உபகரணங்கள், அதற்குரிய சேஃப்டி மெஷர்ஸ் முறையாக பின்பற்றப்படுகிறதா என்பதை ஆய்வு செய்தோம். குறிப்பாக அவசர கால வழி எமர்ஜென்சி எக்ஸைட், அதே போன்று முன்பக்க கேமரா, பின்பக்க கேமரா, ஜன்னல்களில் பாதுகாப்பு அமைப்புகள் என்று முக்கியமான அனைத்து பாதுகாப்பு வசதிகளும் செய்யப்பட்டிருக்கின்றதா என்பதை ஆய்வு செய்தோம். இந்த ஆய்வில் முழுமையாக அந்த நிபந்தனைகளை பூர்த்தி செய்கின்ற வாகனங்களுக்கு மட்டுமே அதற்குரிய அனுமதிகள் வழங்கப்படும். ஏதாவது குறைகள் இருப்பின் அவற்றை சுட்டிக்காட்டி அதை சரி செய்து இன்னும் ஒரு சில நாட்களுக்குள் சரி செய்து மீண்டும் ஆய்வுக்கு உட்படுத்தி அதன் பின்னே அதற்குரிய அனுமதிகள் வழங்கப்படும். எனவே இந்த நிகழ்விலே கலந்து கொண்ட அனைத்து வாகனங்களும் முழுமையாக ஆய்வுக்கு உட்படுத்தி உரிய அனுமதிகள் வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ஆய்வுன்றது பாத்தீங்கன்னா ஆண்டுக்கு ஒரு முறை பள்ளி திறக்கப்படுற காலத்துல மட்டும்தான் வருது. மே மாதத்துல மட்டும்தான். ரொட்டீனா பாத்தீங்கன்னா பல வாகனம், ஏதாவது பள்ளி வாகனம் மட்டும் இல்லாம சராசரியா எல்லா வாகனமே வந்து இப்ப சார் வந்து பயிற்சி சொல்ல சொன்னாங்க, கைபேசி போறாங்க. இது கண்டினியூவா நடக்குது. இது நிரந்தரமா வந்து தேசிய கண்காணிக்கிறது ரோந்து வாகனம் ஏதாவது ஏற்படுத்தணும். இது வந்து பள்ளி வாகனங்கள் டிராபிக் சைடு அது பண்றாங்க, ரெகுலரா செக் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல, பள்ளி வாகனங்கள் பள்ளி குழந்தையுடைய பாதுகாப்பு தொடர்பாக தான் இன்னைக்கு இது பண்றோம். மற்றதெல்லாம் வந்து எப்பவும் வழக்கமான நடைமுறைப்படி அந்த விழிப்புணர்வுகள் மற்ற ஏற்பாடுகள்லாம் செய்யப்படும். அது வந்து ஒரு பொதுவான ஒரு கருத்து. இதெல்லாம் வந்து அந்தந்த நேரத்துல கண்டுபிடிக்கிற பொறுத்தவரை டிராபிக் போலீஸ் இவங்க வந்து எடுத்து அதுக்குரிய நடவடிக்கை எடுப்பாங்க. இது பொதுவான ஒரு இதுன்னு சொல்ல முடியாது. எல்லாரும் ஒரு சிலர் பண்றதை வந்து எல்லாருக்கும் பொதுமைப்படுத்த முடியாது. அதுக்காக தான் இந்த விழிப்புணர்வு கூட்டம் நடத்தணும். என்னென்ன பண்ணலாம், எது எது பண்ணக்கூடாது அப்படிங்கறத சொன்னோம். முதலுதவி எப்படி எடுக்கணும், இப்படி எல்லாத்துக்கும் இன்னைக்கு வந்திருக்கிற அனைவருக்கும் உரிய ஒரு விழிப்புணர்வு. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் தீயணைப்பு அலுவலர், மற்றபடி முதலுதவிக்காக உள்ள அலுவலர் எல்லாருமே சிறப்பா எடுத்து சொல்லியிருக்காங்க. எல்லாருமே சட்டம்ங்கிறது அனைவரும் தெரிந்திருக்கணும். அதை வந்து முழுமையா கடைபிடிக்கணுங்கிறது அனைவரும் எதிர்பார்ப்பு. அதுதான் நம்ம வலியுறுத்தி சொல்றோம். எங்கெங்க தவறு நடக்குதோ அதுக்குரிய அலுவலர்கள் உரிய நடவடிக்கை எடுப்பார்கள். நன்றி. விதிமுறைகளுக்கு உட்படல அதை விதிமுறைகளை இது பண்றதுக்குரிய நடவடிக்கை எடுப்போம். என்ன அதுக்குரிய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்போம். இல்லைன்னா அதுக்குரிய ஃபைனு ரெடி பண்ணா மட்டும்தான் பொதுச்சாலையில ஓட்ட முடியும், இல்லைன்னா ஓட்ட முடியும். அதுதான் இன்னைக்கு வருது. இதுல வந்து ஒழுங்கா இருக்கிறது மட்டும் தான் ரோட்ல ஓடணும். 1ஆம் தேதி ஸ்கூல் திறந்தா ஓடும். இதுல ஏதாவது ரிஜெக்ட் பண்ணுறோம். அந்த ரிஜெக்ஷன் வந்து சரி பண்ணி திரும்பி காமிச்சா மட்டும்தான் திரும்பி ரோட்ல அது வந்து பள்ளி குழந்தைகளை ஏற்ற முடியும், எல்லாம் ஏற்ற முடியாது. இது எல்லாமே தரமாட்டோம்.